தலைவர் ஒருத்தவர் தான். ஆனா அவர் கீழே 4 பேர் நாங்க தான் தலைவர்னு சொல்றாங்க. வளர்ந்து வர கட்சிக்குள்ள கோஷ்டி மோதல்கள்லாம் சகஜம் தான். அதே மாதிரி டிவிகேக்குள்ளேயும் கோஷ்டி அரசியல் தொடங்கிருச்சு. விஜய் மக்கள் இயக்கத்தை வழி நடத்திய புசி அவர்களை மட்டுமே நம்பி கட்சி தொடங்கின உடனே புசியானந்த் அவர்களை பொதுச் செயலாளராகவும் ஆக்கினார். ஆனா ஆனந்த் அவர்களால மன்றத்தை கட்டி இழுத்துட்டு போன மாதிரி கட்சியை கட்டி இழுத்துட்டு போக முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. பணம் வாங்கிட்டு தான் கட்சியோட பதவிகள்லாம் கொடுக்கிறாருன்னு புகார் வந்துச்சு. அதோட எங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில ஒரு தடுப்பு அரணா புசியானந்த் அவர்கள் இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் வந்துச்சு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் கட்சி பொறுப்பாளர்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு புசியானந்த் அவர்கள். இந்த நிலையில தான் ஆதவ் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், இந்த மாதிரி அரசியல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கட்சிக்குள்ள வந்தாங்க. கட்சிக்குள்ள வந்த உடனே பெரிய பதவியெல்லாம் கொடுத்தாரு விஜய் அவர்கள். இவங்களோட வருகைக்கு பிறகு புசியானந்த் அவர்களுடைய மவுசு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்சு. மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் புசியானந்த் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது புதுசா வந்தவங்களுக்கு பிடிக்கல. அதனால தொழில்நுட்ப பிரிவு அணியை தன்னோட பக்கம் இழுக்கிற மாதிரி செயல் திட்டங்கள்லாம் பண்ணாராம் ஆதவ் அவர்கள். அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் கட்சியோட பிரச்சார முகமா வெளியே தெரிய ஆரம்பிச்சார். இவங்க பண்ற எதுவுமே புசியானந்த் அவர்களுக்கு பிடிக்கல. இதனால இவங்களுக்குள்ள கருத்து மோதல்களும் அப்பப்ப இருந்துச்சாம். இவங்களுக்கு மத்தியில ஜான் ஆரோக்கியராஜ் அவர்களும் அவரோட அரசியலை பண்ண தொடங்கிட்டாராம். ஒரு கட்டத்துல விஜய் அவர்களை தவிர வேற யாருக்குமே புசியானந்த் அவர்கள் கட்சியில இருக்கிறத விரும்பாத சூழல் உருவாச்சாம். இப்போ புசியானந்த் அவர்கள், ஆதவ் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்னு 3 பேரும் 3 திசையில இருந்துட்டு தனித்தனியா அவங்களோட செல்வாக்க தக்க வைக்கிற முயற்சியில இருக்காங்களாம். இதுல புசியானந்த் அவர்கள் பக்கம் இருக்க மாவட்ட செயலாளர்களை தன்னோட பக்கம் இழுக்கிறதுக்கான இன்னொரு போட்டி ஆதவ் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்து மோதல் கோஷ்டி அரசியல் பத்தி எல்லாம் தாவக்கக்காரங்கள்ட்ட கேட்டப்போ முன்னாடி ஆனந்த் அவர்கள் தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பொறுப்புகளை நிறைய பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாராம் விஜய் அவர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களை நியமிச்சதே ஆனந்த் அவர்களை ஓரங்கட்டுறதுக்கான முதல் படின்னு சொல்றாங்க. இதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களா புசியானந்த் தவிர மீதி இருக்க 3 பேரும். என்னதான் இவ்வளவு கருத்து வேறுபாடுகள், இவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே விஜய் அவர்களுடைய ரசிகர்களை வழி நடத்திட்டு இருக்காரு புசியானந்த் அவர்கள். இப்போ தொண்டர்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் அவர்கள்ட்ட இப்பதானே கட்சி தொடங்கியிருக்காரு, கத்துக்குவாருன்னு நிறைய பேர் சொன்னாங்கல்ல. அது மாதிரி புசியானந்த் அவர்களும் வழி நடத்த கத்துக்கட்டுமே, இதுல என்ன தப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.